guys, welcome back to MechBoss யூடியூப் சேனல். இது வரைக்கும் பார்த்த கோர்ஸ் ஓகே. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு UiPath அகாடமி. அதாவது UiPath அகாடமியில் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் அனலைஸ் இது வந்து 11 ஹவர்ஸ் ஆகும். இதுக்கு வந்து மொத்தம் 2 லிங்க் தேவை. ஸ்டூடெண்ட் கையில் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் கையில் பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு லிங்க்கு தேவையானது இந்த லிங்க்கு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. செகண்டாக தேவையான லிங்க் வந்து இது வந்து கோர்ஸ்குள்ளே போகிற லிங்க்கு. இது செகண்ட் லிங்க்கு. நாம் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள், லிங்க்டின், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி வரும். இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கூகுளே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் அதே அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம், இந்த மெயில் ஐடி. ஓகே, கண்டினியூ. கொடுத்தாச்சு. மெயிலை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருங்க. மெயிலுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கன்ஃபார்ம். அதுக்குள்ளே மெயில் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் பேரை ரீநேம் பண்ணிடுங்க. இங்கே வந்துட்டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் யுவர் உங்கள் விஷயம். இது வந்துட்டு ஸ்டூடெண்ட். இங்கே கம்பெனி வந்து உங்கள் காலேஜ் நேமு. காலேஜ் நேம் கொடுத்தாச்சு. ஜாப் டைட்டில் ஸ்டூடெண்ட், கண்ட்ரி இந்தியா. ஓகே, லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் தான். தமிழ் இருக்கா? இல்லை, ஒன்லி இங்கிலீஷ். ஓகே, அது அப்டேட் பண்ணிட்டு இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னாவே போதும். கீழே அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஜஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே அக்ரி கொடுத்துட்டு இந்த ஆரோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்டேட். ஓகே, ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் கையில் பார்க்கலாம், ப்ரொஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த கோர்ஸோட லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். நம்ம ஆல்ரெடி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே தான் இருக்கோம். இப்போ ரீலோடு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் ஆகி உள்ளே வந்தாச்சு. 10 hours 45 minutes. ஓகே, என்டர் கொடுக்கலாம். ஸ்டார்ட் லேர்னிங். இது ஜஸ்ட்டு சர்வே ஃபார்ம் தான். இது குவிஸ் மாதிரிலாம் கிடையாது. உங்களோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அது கொடுத்துருங்க.
ஸ்டூடெண்ட் என்ன ரோலோ அந்த உங்கள் ரோல் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ. இந்த லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒன்று தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் தெரியுதுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலனா நன். ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது இதில் இம்பார்ட்டண்ட்டாக தேவையோ அது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது கொடுத்துருங்க. லெஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எது கொடுத்துருங்க. நான் சும்மா டெம்பரவரியாக தான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எது வந்து முக்கியமாக தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஒன்றே கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு எது எக்ஸ்பெக்ட் எவ்வளோ ட்ரைனிங்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. I would like learning during training. ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. பை ரீடிங்கா இல்லை வாட்சிங் வீடியோஸா? டியூ குவிஸ் அண்ட் கெட் ஃபீட்பேக்ஸ் சிமுலேஷன் பை வீடியோஸ். டன். ஓகே கொடுத்தாச்சு. மறுபடியும் பேக். ஓகே கண்டினியூ. இது கொடுத்தாச்சுல. இதுக்கப்புறம் ஓவர் ரிவ்யூ முடிஞ்சு லேர்னிங் பாத் போர். ஃபஸ்ட்டு சர்வே ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். மோஸ்ட்லி இது எல்லாமே வீடியோஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு மாடலில் வீடியோஸாக தான் இருக்கும். எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. நீங்கள் கண்டினியூஸாக ஆன் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இன்பிட்வீனில் ஒரு டைமு. அதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட்டு வரும்போது அதை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 10 ஹவர்ஸ்க்கு வீடியோ போட முடியாது. அதனால் ஷார்ட்டுன்னா நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மாடல் ஃபஸ்ட்டு மாடலில் ஓகே 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் இதுலேயும் சர்வே ஃபார்ம் இருக்குது. எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் ஃபில் பண்ணுங்கள். ஓகே ஸ்டார்ட் த மாடல். ஓகே ஜஸ்ட்டு இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தாவே போதும். ஓகே ஃபஸ்ட்டு மாடல் கம்ப்ளீட்டட். வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குதுன்னா பாருங்கள். லேர்னிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் ஈஸியாக போடுறேன். அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட். ஓகே இது முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரலாம். ஃபுல்லாக என்னென்னு படித்து பாருங்கள். ஓகே இதில் குவீஸ் வருது. ரோபோட் கொடுக்கலாம். சப்மிட். இதுதான் தப்பு. அதனால் இதை விட்டுட்டு இது எல்லாமே டிக் பண்ணணும். ஓகே சப்மிட். கரெக்ட். ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் லெசன். மொத்தம் எத்தனை இருக்குன்னு மொத்தம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் 33% வந்திருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரலாம். ஓ இன்னும் இவ்வளோ இருக்கா? ஓகே ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் டவுன். இதுலேயும் டெஸ்ட் இருக்குது, குயிஸ் இருக்குது. ஓகே எல்லாத்தையுமே டிக் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் கரெக்டு. ரன்னிங் அண்டு பில்டிங். ட்ரை அகைன் கொடுத்துட்டு பில்டிங் அண்ட் ரன்னிங் ஆட்டோமேஷன். சப்மிட். ஓகே ஸ்க்ரோல் டவுன். மறுபடியும் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபைலாம் டவுன்லோட் பண்ணுங்கிற வேணால் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்டூடியோவை டவுன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, ஸ்க்ரோல் டவுன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண இந்த ஏரோவும் ஃபுல்லாக மூவ் ஆகும். அப்புறம் இது ரவுண்ட் சர்க்கிளும் ஃபுல்லாகவும், அப்புறம் இங்கே பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இங்கே பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, ரவுண்ட் முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பாத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி குவிஸ் வந்து ஏதோ விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கரெக்ட். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டு. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். வர்ற இதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டு. ஓகே, ஓகே. அடுத்தது ஓரளவு ஃபைனலுக்கு வந்தாச்சு. லேர்னிங் பாத் மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டுன்னு முடிஞ்சிச்சு. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ரீச் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். ஓகே, யூ வாண்ட் த நெக்ஸ்ட் கோர்ஸ் போகுது. எக்ஸிட் த மாடல். இதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸிட் த மாடல் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, இந்த பேஜ் லீவ் ஆக சொல்கிறாங்க. ஓகே, லீவ் ஆகிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது முடிச்சாச்சு. நீங்கள் உடனே கிளிக் பண்ணி அடுத்த கோர்ஸுக்கு போயிடக்கூடாது. இந்த ஃபீட்பேக் முடிக்கணும். இந்த ஃபீட்பேக் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போகணும். பெருசாக எதுவுமே கேட்கல. இந்த கோர்ஸோட ஒரு லேர்னிங் பார்த்து தான் கேட்டிருக்காங்க. நியூட்ரலே கொடுத்துருவோம். எனி கொஸ்டின், எனி கம்ப்ளைண்ட்? இல்லை, நோ. ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மை ஒர்க். ஓகே, நியூட்ரல். நம்ம நியூட்ரல்லே கொடுத்துருவோம். உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளோ அது நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூ ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நோ இஷ்யூ. இதுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்கலாம்? 7. இல்லை, மனசார ஒரு 8 கொடுப்போம். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இல்லை, டன். மெயின் விஷயம் நெட்டோட ஸ்பீட் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வியூ பார்க்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம அன்லாக் பண்ண வேண்டிய பேஜஸ். ஓகே, கோர்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கு. இல்லை, இன்னும் நிறையா இருக்கு. கம்ப்ளீட் தப்பாச்சே. ஆல் லேர்னிங் பாத். ஓகே, ஆல் லேர்னிங் பாத் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும். ஓகே, இப்போதைக்கு எது முடிச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு சர்வேவும் செகண்ட் மாடலும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 5ஐயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5ஐயும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்பிட்வீனில் இது நான் ஒரு டைம் உள்ளே வந்துட்டு போவேன். அதாவது ரொம்ப கண்டினியூஸாக போட முடியாது. ஒவ்வொன்றும் பாருங்கள், 1 hour 30 minutes. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, ஸ்டார்ட் மாடல். One minute, something messages. ஓகே, இப்போ UiPath அகாடமியில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. அதில் செகண்ட் மாடியூலில் இருக்கிறோம். சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸ்க்ரோல் டவுன். சும்மா சட்டன்னு முடிக்கணும். ஸ்க்ரோல் டவுன். ரொம்ப வேகமாக போகாதீங்க. இதில் வந்து இடையில 1 or 2 குவிசஸ் இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணணும். சும்மா நேர்கோட்லேயே அடிச்சுடுவோம். சப்மிட். அதாவது செகண்டும் இதில் நம்பர் காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க.
இது வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கும், இது ஃபோர்த் ஒன்றுக்கும், இது தேர்ட் ஒன்றுக்கும். ஓகே ட்ரை அகைன். சப்ளை ஆயிடுச்சுப்பா. சரி இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு போடுவோம். சப்மிட். முன்னாச்சும் ஒன்று கட்டாச்சு, இப்போ அதுவும் போச்சா? வெயிட் பண்ணுங்கள், நோட் ஒன்று எடுத்துக்கிறேன். அவசரத்துக்கு நோட் வச்சுக்காது. ஓகே இப்போ வியூ வந்து ஃபஸ்ட் இது வியூவுக்கு 5. இது அடுத்ததுக்கு இதுக்கு செகண்ட் ஒன்னே தான். ஷோ ஆர் ஹைட் அதுக்கு ஃபோர்த் ஒன். நம்பர் அதிகங்க, அந்த கொஸ்டினோட ஷார்ட்கட் கீயும் அந்த நம்பரை எழுதிக்குங்க. ஐடென்டிஃபைலுக்கு 1, மிச்சம் இருக்கிறது ஒன்றே ஒன்று. இங்களோட ஸ்கூல் ஆக முடியும். அப்டேட்டுக்கு 3. ஓகே இப்போ வாங்க பார்த்துக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா இதோட ஷார்ட்கட் கீயும் இங்கே நம்பர் காமிக்கும்ல அதை மட்டும். இதுக்கு என்ன போட்டிருந்தோம், இதுக்கு 2. ஓகே வியூவுக்கு வந்து 5. கமான் இங்கே இருக்கு. ஓகே வியூவுக்கு 5. ஐடென்டிஃபைக்கு 1 அப்படியே மேட்ச் பண்ணி விட்ருங்க. அப்டேட்டுக்கு 3 அப்படியே மேட்ச் பண்ணி விட்ருங்க. ஷோ அண்ட் ஹைடுக்கு ஃபோர்த் ஒன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்க்ரோல் டவுன். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் அதிலே இருக்கும், நாம் தான் ப்ராப்பராக பார்த்து அட்டன் பண்ணணும். செக் யுவர் நாலேஜ். இப்போ பாருங்க நம்ம திறமையா. தேர்ட் மட்டும் தப்பு, அதனால் 1 2 3 4 நல்ல வேலை இதில் சஃபல் ஆகல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே அடுத்த மாடல் பாருங்க, அடுத்த மாடலுக்கே வந்தாச்சு. ஐ மீன் இதிலே கண்டினியூ அடுத்த இதுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று தான் நிற்கணுமா? இப்போ பாருங்க போடு, ஃபஸ்ட் இதே கரெக்டு. ஓகே லெசன் 6. ஸ்க்ரோல் டவுன். நானும் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நீங்களும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சடனாக வராதிங்க, ஒவ்வொன்றா ஃபுல்லாக படித்து பாருங்கள். செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே வாவ் 80% எடுக்கணுமா? அன்லிமிட்டட் அட்டம்ஸ். இப்போ பாருங்க 3 அட்டம் 2 அட்டம்ப்ட்லேயே முடிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஒன்றுக்கு சப்மிட். ஃபஸ்ட் இது கரெக்டு, இருந்தாலும் நம்ம ஒரு ஷார்ட்கட் கீயே எதை எடுத்து வச்சுக்கலாம். ரன்னிங் ஃபைலில் கொடுத்தோம்னா எதில் ரன்னிங் ஃபைல் வருதா? இல்லை, அப்போ அது வேண்டாம். நான் இது கொடுத்துக்கலாம். டீபக் ஆப்ஜெக்ட், சாரி ப்ராஜெக்ட். ஓகே வெல் டன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன். அன்றைக்குமா இதுலேயும் ஃபஸ்ட் ஒன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் ஒன்னே கொடுப்போம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டீஸ் அவைலபிள் சர்ச். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பட் இருந்தாலும் சர்ச் வச்சுக்கலாம். எங்கே வச்சுருக்கா? அதுலேயும் இருக்குது, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக இருக்குது. ஓகே செகண்ட் ஒன்றுக்கு எழுதியாச்சு. ஒரு 3rd 4 5 and 6. ஓகே next question. What studio activity can you use working with files folder once repeated more activities? delete file இல்லைன்னா நம்ம நியூ ஃபோல்டர் தான் யூஸ் பண்ணுவோம். not bad. When should we use if activities when workflow in studio?
ஃபோட்டோ ஸ்டூடியோவில், ஐ மீன் இந்த ஒர்க்கிங் பாத் ஸ்டூடியோ கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. ஓகே, ஸ்பெசிஃபைடு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. சரி, இதுக்கு ஸ்பெசிஃபைட் போட்டுக்குமா? வேற எங்காச்சும் வருதா? அங்கேயும் வருது, பட் அந்த ஸ்பெசிஃபைடோட இது பேராகிராஃப் லென்த்தாக இருக்குது, அதனால் இதில் ஸ்பெசிஃபைட்னே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலேயும் பிரச்சனைப்பா. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இது ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதுறதா எழுதிங்க. இதுதான் மெயின். அப்படியே மெர்ஜ் பண்ணிவிடுங்க. சப்மிட். டிசைனுக்கு 3, டேட்டாவுக்கு முன்ன பண்ண அதே மாதிரி தான். டேட்டாவுக்கு 6, அதாவது நம்பருங்கிறது வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த நம்பர் டேட்டா 6 அப்படின்னா இது வந்துட்டு 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ப்ராஜெக்ட் பேனல், ப்ராஜெக்ட் 2, அவுட்புட் பேனல் 5, ப்ராப்பர்ட்டிஸ் 1, ஆக்டிவிட்டீஸ் 4. தமிழ் ஏதாச்சும் நினைக்கிறேன். ஓகே, ரீட்ராய். பாருங்க அடுத்த ட்ரையில் பாருங்கள், லைட்டாக இருக்குது 33% வேஸ்ட். இப்போ பாருங்கள், சும்மா 100க்கு 100 அடிப்போமா? சர்ச் இந்த ஆன்சர் தான். பர்றா, அடுத்த இதே வந்துச்சுப்பா. ஓகே, டிசைனுக்கு வந்துட்டு என்ன போட்டிருந்தோம்? 3. ஓகே, 3. ப்ராஜெக்ட் பேனலுக்கு 2னா இது செகண்ட் ஆப்ஷன். டேட்டாவுக்கு 6 லாஸ்ட், அது கொஞ்சம் டக்குன்னு ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அவுட்புட் பேனல் 5வது. ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம். இதை தூக்கிட்டு வந்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட போகுது. ஓகே, சப்மிட். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன போட்டிருந்தோம்? டீபக் ப்ராஜெக்ட். டீபக்கில் டீபக். ஓகே, இதில் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். கரெக்ட். நெக்ஸ்ட் இதுதான் சொந்தமாக செஞ்சிச்சு போட்ட ஆன்சர். இதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபைட் போட்டோம். எங்கே இந்த ஸ்பெசிஃபைட்? அதாவது இது ஸ்பெசிஃபைடுங்கிறது இது கிடையாது, நம்ம பெரிய ஆன்சராக வச்சு அதில் ஸ்பெசிஃபைட்னு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, சப்மிட்டட். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, அடிக்கு 100 எப்படி? அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் லெசன் அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன். கம்ப்ளீட் த மாடல். ஓகே, உங்கள் ஆசை நிறைவேற்றிடலாம். ஓகே, மாடல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100% வந்துருச்சு. எக்ஸிட் மாடல். வியூ பார்த்துலேயே போயிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதிலே ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வியூ பார்த்துன்னு இருக்குது, அது ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து இதிலே நீங்கள் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படியே சட்டன் நியூட்டலு எல்லாத்துக்கும் ஃபிக்ஸடாக கொடுத்துருங்க. எந்த விஷயம் பேஸ் பண்ணல. 8. ஓகே, இதுக்கு வந்து 8 கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து ட்ரைனிங் இம்ப்ரூவ்மெண்ட் நோ. ஓகே, டன். தேங்க்யூ. ஓகே, க்ளோஸ் த கோர்ஸ். உங்களுக்கு சந்தேகம் வரும், அதாவது இங்கே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு, அடுத்த இது எதுக்கு போகிறோன்னு ஒரு டவுட் வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னாவே தெரியும். சிஸ்டத்தில் அட்டன் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஆல் லேர்னிங் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் இட். ஓகே, செகண்ட் இது கம்ப்ளீட்டட். அடுத்தது தேர்ட் 1 hour 30 minutes. அந்த 1 hour நம்ம 5 minutes முடிச்சிட்டோம்.
அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஓகே ஓகே கம்ப்ளீட்டட். ஹரியப் சீக்கிரம். ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது ஆன்சர்ஸ் ஒரு குவிஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால் ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுங்க. நான் இப்போ தான் ரொம்ப நேரமாக நோட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக நோட்டு கிடச்சிச்சு. வைக்கிறது இடம் இல்லையே. ஓகே ஆரம்பிக்கலாம். எத்தனாவது மாடல்? யூஏ பத்தில் ஒரே ஒரு கோர்ஸில் இப்போ 4th மாடலில் இருக்குன்னு நினைக்கிறேன். 4th மாடலோ 3rd மாடலோ. இதை ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. இதை மேலே டியூரேஷன் பார்த்துங்க. என்னென்ன இருக்குது இதிலே முன்னாடியே சொல்லிட்டாங்க. மினிமம் 8% எடுக்கணும். இதிலே டெஸ்ட் வந்து முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபீட்பேக்கும் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே scroll down, enjoy. okay scroll down. knowledge செக் பண்ண இடையில ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இடையில இருக்குன்னு பார்த்தா ஓப்பனிங்லேயே இருக்கு. எல்லாமே செக் பண்ண மாட்டேங்குது. எல்லாமே டிக் பண்ணுங்க. இது தப்பு. டிஃபால்ட் வேல்யூ. அதாவது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணுற இதில் வந்துட்டு டிக் பண்ணுறது ஒரு 10, 5 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதில் வந்துட்டு எல்லாமே டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு எது தப்பானதோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கூட ஆன்சர் காமிக்கிறாங்க, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. டிஃபால்ட் வேல்யூவும் எக்ஸ்பிரஷனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆடா அதை தவிர இது எல்லாமே டிக் பண்ணும்பா. சாரிப்பா. scope name value type correct. ஓகே அடுத்தது கெட் சார்ட் சொல்யூஷனா என்னன்னு பார்த்துருவோம். பெருசு அது மேலே இருக்குது. ஓகே ஸ்க்ரோல் டவுன். இதுலேயும் டெஸ்ட்டா இல்லை, ஒன்று தான் செக் பண்ண மாட்டேங்குது. அதனால் ஒன்று டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் டிக் பண்ணது கரெக்டாக போச்சே. ஓகே ஓகே scroll down. What is the shortcut key of created a direction in? நமக்கு தெரிஞ்சது இதுதான் பெருசாக இருக்குது, அதனால் அதை போட்டுக்குவோம். இல்லை அதுவும் இல்லையா, போச்சுடா. ஓகே நெக்ஸ்ட் லெசன் கெட் சொல்யூஷன். இதெல்லாம் ஐடி ஃபீல்டுங்க நீங்கள் கரெக்டாக இருக்கும். எங்களும் கொஞ்சம் பாவம் தான். கோடிங் எப்படி போடுறாங்கன்னு தெரில. டூ காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்க மாட்டேருக்கு. நம்ம ஒரு நாள் கோடிங் போகிறதுக்கு நமக்கு தலைவலிக்குது. ஓகே நெக்ஸ்ட் அரே டைப் விசிபிள். ஓகே அரே கொடுத்துக்கலாம். போடு கரெக்டு. இதுதான் இருக்குது. 9 கொஸ்டின்ஸ் 2 அட்டம்ப்ட்லேயே முடிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன, யூசர் நேம். ஓகே இது இன் ஆன்லைன்.
ஃபஸ்ட் ஒன்னே கரெக்டா. என்ன கேட்டிருக்காங்க? யூசர் நேம் இஸ் இன் ஆன்லைன். எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஓ, அந்த கொட்டேஷன் மார்க் ஞாபகம் வச்சுங்க. அங்கே பாருங்கள், யூசர் நேம் 2 கொட்டேஷன் மார்க் இருக்குது, ஆனால் இதுக்கு கொட்டேஷன் மார்க் இல்லை. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் போத் இந்த ரெண்டுமே ஒன்று தானே. ஓகே, இந்த குளோபல் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். டேட்டா டைப், ஓ இதில் வேல்யூ கிடையாது. வேல்யூ எழுதிக்கலாம், ஆனால் அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதை மட்டும் எழுதி வச்சுங்க. தேர்ட் ஒன், நேருக்கு நேராக விட்டு அடிச்சு விடுங்க, போடுங்க. சப்மிட். ஸ்கோப், ஸ்கோப்புக்கு 4, டிஃபால்ட்டுக்கு 3, டைப்புக்கு 2, பேலன்ஸு 1. ஓகே, நெக்ஸ்ட். ஜான் கிடையாதுருக்கு. ஸோ சேட். ஸ்னேக் எல்லாம் வருது, பாஸ் எல்லாம் வருது. பாஸ்கல், ஓகே பாஸ்கல். அடுத்தது பாஸ்கல், பாஸ்கல் தான் நினைக்கிறேன். ஓகே பாஸ்கல். இதுக்கும் அரேவை கொடுப்போம். ஜஸ்ட் மிஸ். ஒரு கொஸ்டின் கட்டாச்சுப்பா. அன்றைக்கும் மைனஸில் போகணும்னு நினைக்கிறேன். போச்சு, மைனஸில் தான் போகுது. ஓகே, இதில் ப்ரெஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, அந்த ஷிஃப்ட்டுங்கிற வர இந்த லெட்டர்ஸ் மட்டும் தப்பு, இது எல்லாமே கரெக்ட். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் மைனஸில் போதா, அட 11 கரெக்ட், 11% வந்திருக்கா. அப்போ ட்ரை அகைன். ஃபஸ்ட்டே வந்துடுச்சா. ஓகே, ஸ்கோப்புக்கு என்ன 4, ஸ்கோப்புக்கு 4, டிஃபால்ட்டுக்கு 3, டைப்புக்கு 2, நேமுக்கு 1. போடுங்க சபிட்டா. இதுக்கு என்ன போட்டிருந்தோம்? வேல்யூ தரும், இது எல்லாமே போடணும். ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு செயின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு யூசர் நேம் இஸ் ஆன்லைன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ஷிஃப்ட் தவிர இது எல்லாமே கிளிக் பண்ண சொல்லியிருந்தோம். கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பாஸ்கல். ஓகே, பாஸ்கல் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட். இதுக்கு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு. வாட்டர் டைமிங் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு. இதுக்கு குளோபல் சொல்லியிருந்தோம். குளோபல். இதுக்கு இன். நெக்ஸ்ட்டு. இப்போ பாருங்க, அடிங்க செஞ்சுரி இல்லையே. அப்போ இங்கே தப்பு நடந்திருக்கு. சரி, பாஸ் ஆகிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, சப்போஸ் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அட்டென்ட் கொடுத்து மறுபடியும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துடுங்க. வியூ ஹைலைட் பாத் ஃபீட்பேக்.
அதாவது காமனாக ஒரு ஃபீட்பேக் கேட்டால் பரவாயில்ல, ஒவ்வொன்றுக்கும் ஃபீட்பேக் கேட்டால் நம்ம என்னென்னு போடுறது? நியூட்ரல் நியூட்ரல் வழக்கம் போல் நோ, இதுக்கும் நியூட்ரல், இதுக்கும் நியூட்ரல், நியூட்ரல் நோ இஷ்யூ 9 கொடுப்போம். சரி, தாராள மனசுக்காக ஒரு 10 கொடுப்போம். ஓகே, இது முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஆன்லைனிங் பார்த்து மறுபடியும் ஆகிட்டு வரும். ஓகே, இன்னும் 3 தான் இருக்குது. சும்மா சட்ட முடிக்கிறோம். ஆனால் ஃபைனலுக்கு தான் அசைன்மெண்ட்டுக்கு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஒரே அட்டம்ப்டா 3 அட்டம்ப்டா என்ன ஆக போகுதுன்னு தெரில. வெற்றி நமதே. ஓகே, அடுத்த மாடல் சும்மா பட்ட முடிக்கணும். ஓகே, ஸ்க்ரோல் டவுன். இல்லை ஸ்க்ரோல் டவுன். இன்னும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணல, ஆனால் போயிடுச்சு. சரி, மனசாங்கி நம்ம அட்டன் பண்ணுவோம். சார் ஃபஸ்ட் இதே கட்டாயிடுச்சு. சரி, ரைட், அடிச்சது லக்கு. ஓகே, நெக்ஸ்ட். செக் யுவர் நாலேஜ். நம்ம கண்டினியூ கொடுப்போம். பிரேக்கா சார் வந்துருச்சுப்பா. இந்த கொஸ்டின் இவ்வளோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. நாம் ஒரு 10 மதிப்பெல்லாம் அடிச்சு விடுவோம். சபிட் 1 கரெக்டுப்பா. அப்போ ஈஃபுக்கு 3, டூ ஒயிட்டுக்கு வந்து 2, வெறும் வாயில் அதுக்கு வந்து 1 ஃபார் ஈச் அதுக்கு 4. ஓகே, ட்ரை அகைன். டூக்கு வந்து 2 செகண்ட் ஆப்ஷன். அதாவது இங்கே நம்பர் கேட்டிருக்கோம், நான் சொன்ன மாதிரி தான். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஆப்ஷனுக்கு நேராக இது ட்ராக் பண்ணி வைக்கணும். இப்போ ஈஃபுக்கு 3 வந்துருந்துச்சு, அப்போ அதை டேரெக்டாக வச்சுக்கலாம். ஒயிலுக்கு 1 வந்துருந்துச்சு, இதுக்கு என்னடாது முடிஞ்சு. சாபிட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்க்ரோல் டவுன். லெசன் 6 கெட் ஹிண்ட்ஸ். ஓகே, கெட் சொல்யூஷன். அவங்களே ஹிண்ட்ஸ் கொடுத்தா அவங்களே சொல்யூஷன் கொடுக்குறாங்களே, என்னது? சரி, ரைட். பத்து மணி நேரம் வீடியோ போட்டால் நீங்கள் 10 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறேன். தயவு செஞ்சு கோர்ஸை முழுசாக உட்காந்து பாருங்கள். குட் லக். என்னது ஒவ்வொரு டைம் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்த டைம் 11 கொஸ்டின் வருமோ? ஸ்டேட் மிஷின் இல்லை, ஃப்ளோ சார்ட். ஓகே, ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுங்க, நம்ம எழுதியாக வச்சுக்கலாம். ஃப்ளோன்னு எழுதிக்கலாம். மொத்தம் 10 கொஸ்டின் இருக்குது. இதுக்கு இஃபே கொடுப்போம். சார் while and for each அது எல்லாமே கரெக்டு. இதுக்கு ஸ்விட்ச் தேர்ட் ஒன்றுக்கு ஸ்விட்ச். மறுபடியுமா நம்ம முன்னே ட்ரை பண்ணதே நம்ம கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். டியூக்கு வந்து என்ன கொடுத்துருந்தோன்னு ஞாபகம் இல்லை, நம்ம டேரெக்டாகவே கொடுப்போம். ஓகே, சப்மிட்டட் போடு. ஒயிலுக்கு வந்து 1,
டூக்கு வந்து டூ வயலுக்கு வந்து 2, ஃபார் ஈச்சுக்கு வந்து 3, பேலன்ஸ் இருக்குது சுவிட்சுக்கு 4. ஓகே, என்னது ஈஃபு ஈச்சு அதையும் நிறைய டைம் கேட்குறாங்க. அப்போ இந்த வாட்டி சட்டசிக்கல் நிறையா வர மாட்டேருக்குது. இந்த டைம் கொஸ்டினை சேர்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைனல் இது என் டிவைட் அது கொடுத்து ஃபார் ஈச் மறுபடியுமா சேம் அதே மெத்தடு தான். ஆஹா, ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. நேமுக்கு 1 தான், டைப்புக்கு 2 தான், டிஃபால்ட் வேல்யூவுக்கு 4, ஸ்கோப்புக்கு 3. இது ஏற்கனவே அட்டன் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட். ஒவ்வொரு மாடலுக்கு 10 நிமிஷம் ஓடி இருக்குப்பா. இதுக்கு 10 கொடுப்போம். 10 கரெக்ட், நைஸ் ஒன். அடுத்தது இதுக்கு என்ன கொடுக்கலாம்? இதுக்கு ஸ்விட்சும் ஈஃபும் வரக்கூடாது. கொஸ்டின் என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது? பிரேக் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எது ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறீங்களோ அதை வச்சுங்க. பிரேக் ஆக்டிவிட்டி நாம் அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். பிரேக் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸ்விட்சும் ஈஃபும் வரக்கூடாது. இதுக்கு எக்ஸ்டெண்ட் ரோவும் நாட் ஃபவுண்டும் வரக்கூடாது. நாட் ஃபவுண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அந்த 2 வரக்கூடாது. 10வது கொஸ்டின். இதுக்கு நான் சுவிட்ச் வருதா சார்? இதுக்கும் இவ்வளோ பெரிய கொஸ்டின் இருக்குது. மல்டிபிளுக்கு எல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். 20 ஆச்சு மனசரங்கி. ஓகே, இப்போ 80% எடுக்கணும். ட்ரை அகைன். ஓப்பனிங்கில் இதுவா? ஃபார் ஈச்சுக்கு 3. ஓகே, whileக்கு 1, doக்கு வந்து 2 தான், இதுக்கு 4 தான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அது மறுபடியும் அதே தான். நேமுக்கு 1, டிஃபால்ட் வேல்யூக்கு 4, டைப்புக்கு 2, இதுக்கு 3, சப்மிட்டட். இதில் குயிஸ் இது வரதுனால தான் இங்கே இது நோட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது இன்டிவிசிபிலிட்டி. அதுக்கு வந்துட்டு என்னது? ஃபார் ஈச். ஓகே, நெக்ஸ்ட். இதுக்கு என்ன நோட் பண்ணி வச்சுருந்தோம் ஞாபகம் இல்லையே. நம்ம இதை நோட் பண்ணி வைக்கவே இல்லை. சரி, மனசரங்கி சுவிட்சு போடுவோம். சுவிட்ச் போட்டால் ஓகே, ஏதோ கட் ஆயிடுச்சு. மல்டிபிளுக்கு எல்ஸ் இஃப். ஓகே, இதுக்கு பிரேக் ஆக்டிவிட்டி. அதுக்கு வந்துட்டு ஸ்விட்சும் ஈஃபை தவிர எல்லாமே டிக் பண்ணும். ஃப்ளோ சார்ட். இதுக்கு எக்ஸ்டெண்ட் நாட் ஃபவுண்ட், அதை தவிர எல்லாமே டிக் பண்ணோம்.
ஓகே, அதை திரும்ப இதெல்லாம் டிக் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன போட்டிருந்தோம்? 10 போட்டிருந்தோமா? அப்போ கரெக்ட் தான். ஓகே, ஃபைனலாம் வந்தாச்சு. இதுக்கு என்ன போட்டிருந்தோம்? ஒரு ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் நம்ம அதை மென்ஷன் பண்ணவே இல்லையே. சுவிட்சே கொடுப்போம். இந்த வாட்டி வயலாட் இருக்கு. சரி, ரைட். நெக்ஸ்ட் ஒரு 90 வருமா? ஓகே, பாஸ் ஆயாச்சு. இப்போ இந்த குயிஸ் ஆர்டர் பண்ணுறது டெஸ்ட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் காமன் தான். இதுலேயே ரொம்ப டைம் ஆகுது. பேலன்ஸ் இருக்க ரெண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபைனல் இதுக்கே வந்துடுறேன். இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் ஃபைனல் இதுக்கு வந்துடுறேன். இதுக்கே 40 நிமிஷம் ஆச்சு. ரெக்கார்டிங் 40 நிமிஷம் ஆகிருக்கு. அதெல்லாம் டேரெக்டாக நான் 40 நிமிஷம்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம், ஒரு ஒன்றரை மணி நேரம் வரும் வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டடாக போகுது. ஃபீட்பேக் போட வந்துட்டும்பா. இதான் வந்துட்டு இதே தான். ஃபீட்பேக் போடலைன்னா ஒரு அந்த ஃபீட்பேக் போடாமல் ரெஸ்யூம் இருக்கும்போது கண்டினியூ கொடுத்துருங்க. சப்போஸ் அப்படி ஃபீட்பேக் போடாமல் அடுத்த இது கொடுத்துட்டிங்கன்னா டூ காம்ப்ளிகேட்டட், வீடியோ லாக் ஆகிக்கும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரியே போயிடும். ஐ மீன் ஃபஸ்ட்லேருந்துன்னா மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேர்னிங் பேஜ். இந்த ரெண்டையும் சேம் அதே டெஸ்ட்டு அதே தான் இருக்கும். அந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறோம். அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டிசைன், என்ன டிசைன் வேணும் சொல்லி வீடியோவும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் லிங்க்கும் டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து இதில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாவே நாங்கள் வந்து உங்கள் மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுன்னா நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஸ்டூடியோன்னு தான் பேர் வரும். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் அதாவது எங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆஃபர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் இதுக்கு வரேன். 6 hours later. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் இதுக்கு வந்திருக்கோம். இதில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. எத்தனை அட்டம்ப்ட்ஸ், எத்தனை கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு டைம் ஆன்சர் காட்டுமான்னு கூட தெரில. ஓகே, ஐடி 10 கொஷின் இருக்கு. 20 minutes allowed, 80 questions. ஓகே, ஸ்டார்ட். அசைன்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிக் பண்ணியாச்சு. அதாவது நம்ம என்ன டிக் பண்ணமோ அதை நம்ம வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அடுத்த கொஸ்டினுக்கு சப்போஸ் இன்னொரு அட்டெம்ப்ட் வந்துச்சுன்னா நாம் வந்துட்டு ஈஸியாக அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, 10 கொஸ்டின் தான், நான் ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணேன். செகண்ட் கொஸ்டின் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்.
ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கலாம். ரோபோட் எதாச்சும் வருதா, ரோபோட் வரல, அப்போ அது ரோபோட்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் இன்னொரு கொஸ்டினில் ரோபோட் வந்துச்சுன்னா தப்பாகி போயிடும். அதனால் ஒரு ஷார்ட்கட் கீ, அதாவது யூ கேன் ரன் ஜாப் அப்படின்னு இல்லைன்னா ரோபோட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து வச்சுங்க. இப்போ இதில் சென்டிங் மெசேஜஸ் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சென்ட் மெசேஜ் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதுலேயும் ஃபஸ்ட் ஒன்றே டிக் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஒன்றே டிக் பண்ணுறேன். ஆக்ஷன் வார்னிங். வார்னிங் வந்து எதுக்கும் இல்லை, அதனால் ஆக்ஷன் வார்னிங்கை நான் எழுதிக்கிறேன். இதில் வந்துட்டு 10க்கு 8 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும். இங்கே இதுவும் பார்த்துக்குங்க, டைம் அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே எதுவுமே காமனாக இல்லை. இது கலெக்ஷன் ஃபுல்லாக எழுதிங்க. கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஓகே, அடுத்ததில் ஸ்டூடியோ, ஒர்க் ஃப்ளோ ஸ்டூடியோ. இதுலேயே ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஒர்க் ஃப்ளோ எழுதிக்கலாம். இன்னொரு கொஸ்டினில் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. அப்போ கீவேர்டாக வேறு என்ன எழுதலாம்? ப்ராஜெக்ட் பேனல் இருக்குது. டைப்பிங் இன் எ சர்ச், இது எங்கேயுமே இல்லை. இங்கே பாருங்கள், டைப்பிங் இன் சர்ச் பார், அது எழுதிக்கலாம். டைப் இன் சர்ச் பார். ஓகே, அடுத்ததில் ஒர்க் புக் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ரன்னிங்ஸ் இஸ் இஷ்யூ க்ளோஸ் எரர். ஓகே, இஷ்யூ எழுதிக்கலாம். வித்தவுட் எனி இஷ்யூ எழுதிக்கலாம். without any issues. இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குமான்னு தெரில, நானே இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் அட்டன் பண்ணுறேன். இன்னொரு அட்டெம்ப்ட்டு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் சம்திங் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் 16 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக கூட நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கீயை ஈஸியாக எழுதி வச்சுங்க. ஷார்ட்கட் கீ வந்துட்டு ஒரே ஷார்ட்கட் கீ வந்து இன்னொரு கொஷினுக்கு வர மாதிரி நீங்கள் எழுதி வைக்க வேண்டாம். பாஸ் டேட்டா பிட்வீன். ஓகே, பாஸ் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கு 10 கொடுத்துக்கலாம். 10th ஒன்றுக்கே 10 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டு இந்த மாதிரி வியூ மார்க்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஃபினிஷ், கன்ஃபார்ம்டு. ஸ்கோர் இஸ் 10. ரீடேக் அலோட். அன்லிமிட்டட் அட்டம்ஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. நான் எதை கிளிக் பண்ணி ரீடேக் பண்ணுறது? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸிட் கம்ப்ளீட் கோர்ஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். சேம் அதே மாதிரி தான். ஓகே, அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் மோஸ்ட்லி சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. கண்டினியூ. சஃபில் ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, வி கேன் மேனேஜ் இட். ஓகே, சஃபில் ஆகலையாட் இருக்கு. என்ன கொடுத்துருந்தோம்? ரோபோட்ஸ் யூ கேன், இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் யூஐ பார்த்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம்.
Second option UI path assignment. ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஆன்சர் நம்ம கொடுத்துருந்தோமா? ஷிட். Structures, visibles. சேம் இதே ப்ராசஸ் தான். இன்னும் ஒரு டைம் மட்டும் இதுக்கு நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸும் சஃபல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நாம் முன்ன அட்டன் பண்ணது எதுவுமே வரல. இது எல்லாமே புது கொஸ்டின்ஸ். இது எல்லாமே புது கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, எவ்வளோ வந்திருக்கு? ஒரு 30 வந்திருக்கு. ரிவ்யூ த ரிசல்ட்ஸ். நோ ஆன்சர்ஸ் வந்து எதுவுமே ஷோ ஆகல. கொஸ்டின்ஸ். ஓகே, ரிசல்ட்லேயும் ஆன்சர் காமிக்கல. இதுக்கு ஒரே வழி, ஒரு ஃப்ளோவில் எல்லா ஆன்சரும் கரெக்டானால் தான் உண்டு. அதுக்கான ஆன்சரையும் நான் வந்து பிடிஎஃபாக நான் கீழே வீடியோ கீழே வந்து லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எழுதும்போது ஆன்சர் சஃபல் ஆகக்கூடியது, கொஸ்டினே வேறு மாறுது. அதுக்காக ஒரே ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் வித் கூகுள்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் வரும், 2 வெப்சைட் வரும். ஒன்று ஸ்டடி டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், இன்னொன்று கிளாஸ் இது ஒன்று வரும். சப்போஸ் மோஸ்ட்லி இதை செக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். அப்படி இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எது இந்த வெப்சைட் காமிக்கலைனா தான் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகணும். எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன்ஸ் workflow analysis will check enables rules warning enclose. ஏதாச்சும் ஒன்று தான். no rules will license action. ஓகே, இதே கொடுத்து நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 70 வந்திருக்கு, ப்ராபப்ளி 70 வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நான் இன்னும் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணணும். சேம் எக்ஸிட் கோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சேம் அதே ப்ராசஸ் தான்.
ஒரு 10 to 20 அட்டம்ப்ட்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஃபைனல் இதை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து அந்த மாதிரி வெப் பேஜில் தான் கிடைக்கும். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலினோஸ் நம்ம அட்டன் பண்ண முடியல, அதுக்கான பேட்ச் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் பேட்சஸ் அதில் போய் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சம்திங் மெயிலில் நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் ஏதாச்சும் ஒன்று வரும். நீங்கள் இந்த இது கம்ப்ளீட் பண்ணால் தான். நான் 20 அட்டம்ப்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைம் 20%, 30%, 50, 40 அந்த மாதிரி தான் வருது. ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியல. அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.